வாங்காம நான் கண்ணை கொடுத்து செத்து போனோம்டா கூட்டு போய் அல்லா எழுப்புவானே, எழுப்பும் போது மட்டும்தான் அதுவும். அப்புறமேல கெட்டவன் குருடனாவும் நல்லவன் பார்வையிலும் மாறிக்கிறோம். அது ஒரு விஷயம். அந்த ஒரு டைம்ல எழுப்பப்படுற அந்த நேரத்துல மட்டும் உள்ள மேட்ரு தான். அப்படி இருந்தா கூட பின்னாடி மாறிக்கிற போகுது. யார் இந்த உலகத்துல நல்ல விஷயத்தை கேட்காம இருந்தானோ அவன் மறுமையில குருடனா இருப்பான்னு அது குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. ஆனா அந்த குருட்டு வேற, எழுப்பும் போது உள்ள மேட்ரு தான் இது. எந்த தடையும் கிடையாது. இன்னொன்னு கேளுங்க, கண்தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உங்க மகனுக்கு இப்ப கண்ணு போச்சு, கண்தானம் வாங்கலாமான்னு கேளுங்க. இந்த பத்துவா கொடுக்குற ஆட்கள்கிட்ட போய், எந்த மதரசாவில் எந்த அஜர்த்து பத்துவா கொடுக்குறாரு அவர்கிட்ட போய் உங்க மகனுக்கு இப்ப கண்ணு போச்சுங்க, ஒரு ஆள் கண் தானம் தர்றாரு, வாங்கலாமான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாரு? எதை வாங்கலாமோ அதை கொடுக்கலாமே. மார்க்கத்தை இஸ்லாத்துல எதெல்லாம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறதோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கிறது. அது என்ன அநீதி? நாங்க கேட்கிறோம், உனக்கு ஒரு கண்ணு தேவைன்னா அடுத்தவங்க வீட்டுக்கு அவன் குட்டு போய் எழுப்பப்படலாமா? அப்ப என் பிள்ளைக்கு கண்ணு போனாலும் சரி வாங்க மாட்டேன்னு சொல்லணும். எல்லா அஜர்த்தையும் கேளுங்க, உன் பையனுக்கு கண்ணு போனா என்ன செய்யலான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? வாங்கலாம் வாங்க. அது உனக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதி. உனக்குள்ள நீதான பார்த்தாலுக்குள்ள நீதி. வாங்கலாம்னு எந்த விஷயத்தை நீங்கள் இதை நான் விலைக்கு வாங்கலாம் என்றால் நான் விற்கவும் செய்யலாம். விற்கிறத வாங்கலாம், வாங்குறத விற்கலாம். இஸ்லாத்துடைய சட்டமே என்னன்னு கேட்டா, எதை கொடுக்கலாமோ அதை வாங்கலாம், எதை வாங்கலாமோ அதை கொடுக்கலாம். ஒரு சைடுல ஹலால் ஆனால் இன்னொரு சைடு ஹலால் ஆயிக்கிறோம். சரியா? வாங்குறது ஹலால் என்று அவர்கள் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கிறீங்க, நீங்க கொடுக்காது. என்ன அக்கிரமமான பத்துவா இருக்குல்ல, எவ்வளவு அயோக்கியத்தனமான பத்துவான்னு பாருங்க. அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிடுவாங்களாம், ஆனா கொடுக்க கூடாதான். இது தப்பு. வேற இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் உண்மையா இருக்கார ஒன்னு அந்த ஃபாத்தியா செய்யலாம். அதாவது ஜாஃபர் சாதிக் என்ற பெயர்ல ஒருவர் இருந்தார், இப்போலாம் இல்ல, இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 4வது பேரன், 4வது தலைமுறை, மகனுடைய மகனுடைய மகன் ஜாஃபர் சாதிக் என்பது. அப்ப அவர் ஒரு காலத்துல வாழ்ந்தார். வாழ்ந்து ஒரு மொத்தா போயிட்டார். இந்த ஷியாங்கிற குரூப்புக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா 12 இமாம்கள் சொல்லிட்டு அவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க. அந்த 12 இமாம்கள்ல முக்கியமான ஆள் யாரு? ஜாஃபர் சாதிக். அதனால அந்த 12 கடவுளை வணங்குற ஆளுங்க, அந்த ஆளுங்க இஸ்னை அஷரியான்னு உங்களுக்கு பேரு, 12 ஆளுகளை வணங்குறவங்கன்னு பேரு. அந்த 12 பேரை வணங்கக்கூடிய அந்த குரூப் என்ன பண்ணும்னா, ஜாஃபர் சாதிக் மூத்தா போல அவர் இருக்கிறாரு, அவருக்கு பேர்ல புரியாம்பாத்தியா ஓதணும்னு சொன்னா வருவாரு. இந்த கார்வின் இந்த 11வது நாளைக்கு ஓதுறாங்க இல்லையா, என்ன மாசம் அது? ரஜபுலையா ஓதுவாங்க. ரஜபுல 11 என்ன செய்வாங்க? பூரிலாம் சுட்டு வானம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது விறகு வெட்டி இருந்தானா, அவன் இந்த மாதிரி புரியாம ஓதுனவன, அது ஜாஃபர் சாதிக்கு பேர்ல ஓதுனவன பணக்காரனா போயிட்டானா. இது மாதிரி ஓதுனு ஒரு இது கட்டி வச்சிருக்காங்க. அதான் அவர் நல்ல மனுஷன் தான். ஆனா ஜாஃபர் சாதிக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் நல்ல மனுஷன், அவர் ஒழுங்கான முறையில் இஸ்லாத்தை கடைபிடிச்சவர். வெளிப்படையா அல்லாட்ட நல்ல வரான்னு அல்லாவுக்கு தான் தெரியும். வெளிப்படையா அவர் வரலாற்று பிரகாரம் ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்திருக்கிறார். அவரை கடவுளாக்கி கொண்டு எப்படி இந்த தர்கா வணங்குறவங்க எப்படி கடவுளாக்கிட்டாங்களோ அப்படி ஆக்கிட்டு தான் உண்டாக்கி இருக்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன், அவர் மூத்தா போயிட்டார். இப்ப இல்ல. அதான். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பெண்கள் பாதிக்கு இல்லையா? முடிஞ்சிருச்சா? எங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் இறந்தவருடைய மருமனுடைய அண்ணன் அன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறாரு. அவர்கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு முழுமையா ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப அவர் நான் அவங்கள பாக்கணும்ன்றாங்க. ஆனா குடும்பத்துல உள்ளவங்க அவங்கள 4 மாசம் 10 நாள் இத்தாம் இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்க்க கூடாதுன்றாங்க. மருமகன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர் அவரு பாக்கணும்ன்றாரு. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது மருமகன் மாமியார பாக்கலாமான்னு இருக்கிறீங்களா? ஆமா, மருமகனுடைய அண்ணன். அவர் இல்ல, அந்த அம்மா யாரு? அந்த அம்மா கணவர் இறந்துட்டாங்க. சரிமா, அவங்க அம்மா எத்தா இருக்காங்க. சரி, அவங்களுடைய மருமகன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணன். மருமகனுக்கு அண்ணன், அதாவது மகளை கட்டின மருமகனுக்கு அண்ணன். அவங்க வரலாமான்னு கேக்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாத்துல கணவனை பறிகொடுத்த பெண்கள் இத்தா இருக்கணும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 4 மாதமும் 10 நாட்களும் இத்தா இருக்கணும். இத்தாண்டா என்னன்னு விளங்கிக்கணும். இத்தா இருக்கணும்னு விளங்கி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். இத்தாண்டா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இத்தாண்டா என்ன தெரியுமா? 4 மாசம் 10 நாளைக்கும் வேற கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இத்தாண்டா நல்லா விளங்கிக்கணும். இப்ப புருஷன் இறந்துட்ட உடனே அந்த பெண்ணு வேற கல்யாணம் பண்ணலாம்ல, மார்க்கத்துல பண்ணலாம். ஒரு பெண்ணுக்கு மறுமணம் இஸ்லாத்துல உண்டு. கணவன் இறந்து விட்டால்
அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. 10 நாள்ல பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. 1 மாசத்துல பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. 4 மாதமும் 10 நாள் வர்ற வரைக்கும் வேற கல்யாணம் பண்ணிடாதீங்க. புருஷனை பறிகொடுத்த பெண்கள் 4 மாதம் 10 நாளைக்கு பிறகுதான் 2வது கல்யாணம் பண்ணணும். இந்த 2வது கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் இத்தா. ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு பேர் இல்ல இத்தா. இதாண்டா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணு புருஷன் இறந்த பிறகு 4 மாசம் 10 நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணாமல் இருந்து விட்டார்களே, ஆனால் இத்தா இருந்துட்டார்கள் அர்த்தம். அதானே தவிர இத்தாவுக்கு கொண்டு கண்ணாடி பார்க்க கூடாது, சொந்தக்காரங்க ஆம்பளைல பார்க்க கூடாது. எல்லா காலத்திலையும் ஆணும் பெண்ணும் பார்க்கறதுக்குரிய சட்டம் என்னவோ அதுதான் இத்தா காலத்துக்கும். எல்லா நாள்லயும் ஒரு ஆணும் பெண் எந்த அளவுக்கு பார்த்துக் கொள்ளலாமோ அதுதான் இத்தா காலத்திலையுமே தவிர இத்தாவுக்கு என்று தனியாக ஒரு சட்டம் இருக்காண்டா கிடையாது. 2 சட்டம் தான். ஒன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது, 2வது கல்யாணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்கள் செய்யக்கூடாது. பூ வைக்கிறது, அந்த 4 மாசம் 10 நாளைக்கு பூ வைக்கிறது, நகைகள் அள்ளி போட்டுக்கிறது, மினுக்கக்கூடிய வகையில சாதனங்கள் அள்ளி பூசிக்கிறது, திருமணத்தையும் தவிர்க்கணும், திருமணத்தை தூண்டுகிற சாதனங்களையும் தவிர்க்கணும். இது இல்லாம சாதாரணமான முறையில அந்த முகமும் கையும் தெரிகிற மாதிரி மற்றதை மறைச்ச மாதிரி டிரெஸ் அணிந்திருந்தார்களே, ஆனால் மாமனையும் பார்க்கலாம், மருமகனையும் பார்க்கலாம், மருமகன் அண்ணனையும் பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம், உங்களையும் பார்க்கலாம், என்ன வேண்டாம். எல்லா நாள்லையும் உள்ள என்ன சட்டமோ எல்லா நாள்லையும் ஒரு பெண்கள் முகம் கையை தவிர மற்ற பகுதி மறைத்திருப்பார்களே, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுல மார்க்கத்துல குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படித்தான் நடந்தாங்க. இத்தாவுக்கு அதான் சட்டமே தவிர இத்தாவுக்குன்னு இப்படி ஒரு சட்டம் கிடையாது. எப்படி இத்தாண்டா யாரையும் எந்த அளவுக்கு எங்க பகுதியில எல்லாம் கர்ப்பிணி பெண்களை பார்க்க விட மாட்டாங்க. வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா இப்படி சொல்லுவாங்க. கேட்டா இந்த கர்ப்பிணி பெண்ணு வந்துட்டாள்னா அந்த பெண்ணை இந்த பெண்ணு பார்க்க கூடாதான். ஏன்னு கேட்டா வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன பண்றது? ஆம்பளை பிள்ளை பார்க்க கூடாதுல, குழந்தைய கூட பார்க்க கூடாதான். அது வயிற்றுல உள்ள குழந்தை இருந்தா கூட அது பார்த்துட கூடாதான் என்கிற அளவுக்கெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணாடி பார்க்க கூடாது, ரொம்ப அநியாயம். இருட்டறையில கிடக்கணும், வெயில் படக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாதுன்னு செஞ்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு செய்யற கொடுமை. இஸ்லாம் சொல்லாதது. அவங்க கல்யாணம் பண்ணாமல் அலங்காரம் பண்ணாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்போதும் போலதான். அதுக்குன்னு ஸ்பெஷல் சட்டம் கிடையாது. ஒரே நாளில் வயது வரம்பு இல்ல. வயது வரைய நம்ம கேட்கறாங்கன்னா ஒரு 75 வயசு கிழவி, 90 வயசு கிழவி, இவங்களுக்கு என்னடா இவங்க வேற கல்யாணம் பண்ண போறாங்க. இப்ப என்ன அதாவது 80 வயசு கிளவிக்கிறீங்க, அவங்க காலமெல்லாம் இதாதானே. அது யாருக்கு அந்த பேச்சே வரும்? அவங்க 4 மாசம் 10 நாள் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றோம். இப்ப கல்யாணம் பண்ண போறாங்களா அவங்க? பின்ன என்ன இப்ப டெய்லி அவங்க இருந்தாதான் அவங்க லைஃப் பூரா இதாவாயிடுது. அப்படி பாத்தீங்கன்னா அரப்பா நோம்பு பாதி பேர் சொல்றாங்க பக்ரீதுக்கு முத நாள் இங்க வைக்கணும், பாதி பேர் சொல்றாங்க மக்கால் அரப்பா என்னைக்கோ அன்னைக்கு தான் வைக்கணும். அது எதுல உண்மைன்னு சொல்லி அரபா நோம்பு பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அரபா நாளில் நோன்பு வைப்பது சுன்னத்து, ஹதீஸ் இருக்கிறது. ஆனா ஹாஜிகள் வைக்க கூடாது. ஹஜ்ஜிக்கு போகாதவங்க தான் வைக்கணும். அங்க இருக்கிறவங்க ஹஜ்ஜி கடமை பாதிக்கும், அவங்களுக்கு தடை இருக்கிறது. நம்ம ஹஜ்ஜில இல்லாத மற்றவங்க என்ன செய்யணும்? அரபா அன்னைக்கு நோன்பு வைக்கணும் இருக்கிறது. இதுல யாருக்கும் மாற்று கருத்துல இல்லாம எல்லாத்தையுமே இது சுன்னத்தான். இது கட்டாய கடமை இல்ல, சுன்னத்து. ஆனால் அரபா நோன்பு எது என்பதுல இப்ப புதுசா ஒரு வியாக்கியானம் உண்டாக்கி இருக்கிறாங்க. என்ன வியாக்கியானம்னா, இப்ப அரபாவில் கூடுறாங்கல்ல அவங்க ஹாஜிகள், அதான் நமக்கு அரபா நாள். உதாரணமா நம்ம பெற பாக்குறோம், நமக்கு பெற 8 வருது. அரபு நாட்டுல 9ன்னு அறிவிச்சுட்டான். நம்மளை விட ஒரு நாளைக்கு முந்தி பெற அறிவிச்சான்னு வைங்களேன், நம்ம பெற 8ன்னு சொல்லிட்டு இருப்போம். நமக்கு 10ல பெருநாள் வரும். அவனுக்கு என்னவா இருக்கும்? 8 நம்ம சொல்ற அன்னைக்கு அவனுக்கு 9 இருக்கும். அப்படி இருக்கும்